வெல்கம் டு எஸ்கே குக்கிங்க. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறீங்கன்னா, நான் வீட்டில் இருக்க பழத்தை வச்சு டூட்டி ஃப்ரூட்டி செய்ய போகிறேங்க. அதாவது என்கிட்ட இப்போ தர்பீஸ் பழம் இருக்குது. இந்த தர்பீஸ் பழத்தில் டூட்டி ஃப்ரூட்டி செய்ய போகிறாங்க. இப்போ தர்பீஸில் தான் செய்யணும் இல்லைங்க, வேறு எந்த பழம்னாலும் நீங்கள் எடுத்திங்கன்னா அதோட காய் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா இதை செஞ்சு வீட்டில் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க. இப்போ தர்பீஸ் பழத்தில் இருக்க பழத்தை எடுத்துகிட்டு மேலே இருக்க தோலை சீவிட்டு சின்னதாக அந்த காயை மட்டும் கட் பண்ணி வச்சுருக்கேங்க. கட் பண்ணி வச்சுருந்ததை நம்ம கடாயில் இப்போ சேர்த்துட்டு முழுகிற அளவு கொஞ்சம் தண்ணி ஊற்றிடணுங்க. நல்லா வெந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 3/4 அளவு வெந்திருக்கணும். அதில் 1 பிஞ்ச் சால்ட் மட்டும் போட்டுக்கோங்க. நல்லா ஒரு 3/4 அளவுக்கு வெந்ததுக்கப்புறம் இப்போ நம்ம அந்த சுகரை ஆட் பண்ணிக்கலாங்க. ஒரு 1/4 டம்ளர் அளவு நான் சுகர் எடுத்திருக்கேன். அது கிண்ணத்தில் எடுத்திருக்கேன். அதை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. அந்த சர்க்கரையும் இந்த காயும் நல்லா கொஞ்சம் ட்ரை ஆகி வரும். அந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா நான் இப்போ ஒரு 2 பிஞ்ச் அளவு வெனிலா எசன்ஸ் ஊற்றிக்கிறேங்க. அதில் ஊற்றிட்டு நல்லா கிளறி விட்டுருக்கோங்க. கொஞ்சம் அந்த சக்கரோட தன்மையும் பிசுன்னு இருக்க மாதிரி தான் இருக்கும். அதே அப்படியே கொஞ்சம் லிக்விடாக இருக்கிற மாதிரியே மூடி போட்டு அப்படியே நைட்டில் விட்டுருங்க. நான் நைட்டு செஞ்சதுனால நைட்டில் மூடி போட்டு விட்டுட்டேன். காலைல எடுத்து பார்த்திங்கன்னா நம்மளோட டூட்டி ஃப்ரூட்டி நல்லா ஊறி இருக்கும் அந்த சர்க்கரையில். இப்போ அந்த தனியாக அதோட பாகெல்லாம் எடுத்துகிட்டு அந்த காயை மட்டும் எடுத்து தனியாக வச்சுட்டு என்கிட்ட ஃபுட் கலர் இருக்கிறதுனால கொஞ்சம் ஃபுட் கலர் ஆட் பண்ணேன். கொஞ்சம் அப்படியே நேச்சுரலாக வச்சுட்டேங்க. இப்போ வெயிலில் காய வச்சு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்மளோட டூட்டி ஃப்ரூட்டி சூப்பராக ரெடியாக இருக்குங்க. இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.